நேபாளத்துல வெள்ள பாதிப்பு நடந்து மக்கள் நிம்மதி மூச்சு கூட விடல. அதுக்குள்ள நேபாள் திபெத் எல்லையில திடீர்னு ஏற்பட்ட பெருவெள்ளமும் நிலச்சரிவும் மிகப்பெரிய சேதங்களை உண்டாக்கி இருக்கு. திபெத்தோட கைரோங் பகுதியில ஆகஸ்ட் 26ஆம் தேதி நடந்த நிலச்சரிவு காரணமா குறைஞ்சது 3 பேர் உயிரிழந்திருக்காங்கனும் 200த்துக்கும் அதிகமானவங்கள காணலனும் சீனால இருக்கிற அதிகாரப்பூர்வ ஊடகங்க தகவல் கொடுத்திருக்காங்க. நேபாளத்துல சீனா எல்லைக்கு பக்கத்துல இருக்கிற ரசுவா மாவட்டத்துல போதேகோஷி ஆத்துல ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமா அந்த பகுதியிலையும் பாதிப்பு உருவாகியிருக்கு. புதன்கிழமை காலையில 9 மணிக்கு ரசுவா மாவட்டத்துல இருக்கிற முக்கியமான சந்தை பகுதியை இந்த வெள்ளம் தாக்கியிருக்கிறதா அதிகாரிங்க சொல்றாங்க. வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட இடங்கள்ல இருந்து இதுவரைக்கும் 95 உடலை மீட்டெடுத்திருக்கிறதா தி காத்மாண்டு போஸ்ட் செய்தி வெளியிட்டிருக்காங்க. நேபாள் ராணுவத்தை சேர்ந்த 44 பேரும் நேபாள காவல்துறைய சேர்ந்த 28 பேருன்னு மொத்தமா 85 பாதுகாப்பு வீரர்களை காணலன்னு அறிக்கை மூலமா தகவல் சொல்லிருக்காங்க. காணாம போனவங்களை தேடுறது தொடர்ந்து தீவிரமா நடந்துட்டு வர்றதாவும் நிலைமைய சீக்கிரமா சரி பண்றதுக்கான எல்லா வேலையையும் வேகமா நடந்துட்டு வரதாவும் சொல்லப்படுது.